இதெல்லாம் செய்யணும்னா நடுராத்திரியில் எழுந்திரிச்சு செய்யணும் போல. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மார்னிங் பிளாக் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து கொள்ளு பருப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எனக்கு தான் அப்படி நடக்குதா இல்லை இந்த பருப்போட ராசியான என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இது வேக போட்டா குக்கரில் போட்டாலும் வேக மாட்டேங்குது, நார்மலாக அடுப்பில் வச்சாலும் வெந்துருது, ஆனால் ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஆனால் குக்கரில் சீக்கிரம் முடிஞ்சதுன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு துளி கூட நீ என்ன பண்ணிடுவே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இது காலையில் நேரமாக எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு இதை வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் அலைச்சல் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்தோம். ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பிரிஸ்காவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி லெமனும் மின்ட்டும் சேர்த்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு வந்து நார்மல் டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை. சரி, இதையாச்சும் குடிச்சா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொரியலுக்கு ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவரும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாரு. அவருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு பொரியலுக்கு ரெடி பண்ணேன். இந்த பருப்பு வெந்து முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. அதனால் அவர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி நானே அரைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அதை ரெடி பண்ணிட்டாரு. நான் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கான ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து இட்லி கொண்டு வந்திருந்தாங்க. எவ்ரி சண்டே இட்லி கொண்டு வருவாங்க. அவங்க கிட்ட பாட்டி வாங்கியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு சுரஸோட ஒயிட் ரைஸ், அது கூட வந்து அகத்திப்பூ பொரியல். நிறைய பேர் எங்கிட்ட பர்சனலாக கேட்குறீங்க, இதை சாப்பிட்லாமா, எங்கள் வீட்டில் செடி இருக்குது ஆனால் நாங்கள் இதை சாப்பிட்றதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க. சாப்பிட்லாம், அகத்திக்கீரையோட பூவை சாப்பிட்லாம். அகத்திக்கீரைன்னு ஒரு வேலை தெரியாம நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்களா என்னமோ தெரியல, அது சாப்பிடலாம், ரொம்ப நல்லது தான். அதுக்கப்புறம் கொள்ளு பருப்புல சட்னி, அந்த கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியிலே ரசம். அவர் சாப்பிட்டுட்டு இருக்க கேப்லேயே லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். அவரு கிளம்பிட்டாரு. அவருக்கு டாடா பை பை சொல்லி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அதோட வீடியோ நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள்.